ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிக்கன் 65. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் 65, அதாவது இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு அப்படியே சாப்பிட்ற மாதிரி ஒரு சிக்கன் 65 சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் கடையில் விற்கிற அந்த மசாலா எதுவுமே செய்ய வேண்டாம். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டத்தை வச்சு செய்கிறோம். இது பாருங்கள் எப்படி செய்யலான்னு. நான் 1/2 kg வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த பாருங்கள், நீங்கள் வந்து இந்த செஸ்ட் பீஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வாங்கினீங்கன்னா அது கேட்டு வாங்கிக்கிங்க, தொடை அது மாதிரி. இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மிளகாய்த்தூள். இதுக்கு மட்டும் நீங்கள் இந்த காஷ்மீர் மிளகாய் வாங்கிக்கிங்க. ஏன்னா நம்ம வச்சுருக்க மிளகாய்த்தூள் வந்து அவ்வளோ கலர் கொடுக்காது. அதனால் காஷ்மீர் மிளகாய், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், உப்பு, மஞ்சத்தூள், கொத்தமல்லி கீரை வெட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை வெட்டி வச்சுருக்கேன், தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சமாக மல்லித்தூள், சோம்புத்தூள், ஒரு லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வச்சு எப்படி செய்யலான்னு இப்போ சொல்லலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துக்கிட்டோம். இதில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துறேன். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் வாங்குகிற கேஜி பொறுத்து. கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கொஞ்சம் தான் உள்ளதான். மல்லி, கருவேப்பிலை, மல்லித்தூள், கொஞ்சமாக சோம்பு, தேவையான அளவு உப்பு. இது கூட அப்புறம் என்ன சேர்க்கணும்னு சொல்கிறேன் பாருங்களா. அதுதான் அதுக்கு பைண்ட் பண்ணுறது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் வந்து போன்லெஸ்ஸாக கேட்டு வாங்கிக்கணும். அதான் சொன்னலையே, இந்த செஸ்ட் சைடில் இருக்கிற மாதிரி போன்லெஸ் எல்லாமே கூடு வரைக்கும் போன்லெஸ் தான் வரும். அது பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு லெமனில் பாதி லெமன் எடுத்துருக்கேன். இதில் இருக்கிற இந்த பாருங்க, நல்லா சாறு மட்டும். இன்னொரு பாதியும் போட்டுக்கலான்னு பார்க்குறேன், ஏன்னா 1/2 kg இல்லை, இதையும் போட்டுக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, பைண்டிங்காக கொஞ்சமாக கடலை மாவு, கொஞ்சம் தாங்க, ரொம்ப இல்லை. நான் 1/2 kg அளவுக்கு போட்டுக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சமாக அரிசி மாவு, இவ்வளோதான், ஒரு பைண்டிங்காக. மேலே தண்ணியே வேண்டாம், தண்ணி சேர்க்கவே வேண்டாம். ஒரு வேளை நீங்கள் 1 கிலோ செய்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ வேணால் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் தானே, இந்த பாருங்க கரெக்டாக இருக்குது. இதோட பைண்டிங் வந்து எப்படி இருக்குது பாருங்களேன். இது வந்து இந்த பீஸ் பாருங்கள், ரொம்ப மேலே திக்காக இல்லாமல் லைட்டாக இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தால் போதும். அதுக்காக தான் இது. ரொம்ப கடலை மாவுலாம் எடுத்து கொட்டிடக்கூடாது. இப்போ பாருங்கள், இதை ஊற வைக்கவோ எதுவோ வேணாம், அப்படியே இன்ஸ்டண்ட்டாக தூக்கி எண்ணெயில் போட வேண்டிதான். கொஞ்சமாக இதுக்கு மேலே கொத்தமல்லி. இப்போது வானலில் எண்ணெய் சூடாகட்டும், போடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் கொதிச்சிருச்சு. இப்போது ஒன்று ஒன்றா போடுறோம். அப்படியே மொத்தமாக எடுத்து போடாதீங்க, எல்லாத்தையும் அப்படி மொத்தமாக போடும். எப்போவுமே வந்து சிக்கன் 65 செய்யும்போது சின்ன சின்ன பீஸாக நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். அவங்ககிட்டே கட் பண்ணி சின்ன சின்னதாக வாங்கிக்கலாம். பெருசு பெருசாக இருந்தால் காரமே இறங்காது. இந்த மாதிரி பாருங்கள், ஒன்று ஒன்றா எட்டை போட்டிங்கன்னா நல்லா வரும். லைட்டாக அப்படியே திருப்பி விடுங்க. கொஞ்சம் ஸ்லோவான ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், ரொம்ப தீ போட வேண்டாம். பாருங்கள், இது வந்துட்டுருக்கு. இந்த இதில் வந்து இது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போடும். எடுக்கிற ஸ்டேஜில் போடணும், அவரே போட்டால் தீஞ்சிடுவாங்க. அதெல்லாம் அப்படியே எடுத்துடலாம். இந்த மாதிரி ஜல்லிக்கண்டு யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ தான் எல்லா எண்ணெயும் அது வடிஞ்சிடும். எல்லாம் அப்படி வடிச்சிட்டு நம்ம பிளேட்டில் அதை மாற்றிடுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்,
இது செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.